அடுத்த 5 வருடங்கள் இந்தியாவை ஆளப் போறது யார் என்பதை தீர்மானிக்கும் நாட்டின் 18வது மக்களவை தேர்தல் தமிழகம், புதுச்சேரி உட்பட 21 மாநிலங்களின் 102 தொகுதிகள்ல முதல் கட்டமா தேர்தல் விறுவிறுப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில ராஜஸ்தான் மாநிலம் ஜலோரில் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பரப்புரையின் போது நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்குத்தான் முதல் அதிகாரம் என காங்கிரஸ் ஆட்சிகள் சொன்னதா உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்துக்களோட சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கே கொடுக்கப்படும்னு வெறுப்பு பிரச்சாரத்தை மோடி பேசி வர்றதாகவும் தேர்தல் ஆணையம் இதை கண்டுகொள்ளாம இருப்பதாகவும் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டம் முன் வச்சு வர்றாங்க. அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நாட்டில் வறுமை, கலவரம் மற்றும் அட்டூழியங்கள் அதிகரிக்கும்னு பேசியிருக்காரு. மோடி அமித்ஷாவோட இந்த கருத்துக்கு நெட்டிசன்ஸ்கள் தங்களோட கமெண்ட்ஸ்கள்ல பாஜக தோல்வி பயத்துல இப்படி இந்து முஸ்லிம் வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சு மக்களுக்கு மத்தியில மத துவேஷத்தை ஏற்படுத்தி ஓட்டு வங்கி அரசியல் செய்ய முயற்சி செய்வதாகவும், உள்துறை அமைச்சரா ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லி மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க முடியாதான்னு சமீபத்துல மணிப்பூர்ல நடந்த கலவரம் யாரோட ஆட்சியில நடந்தது அப்படிங்கிற கேள்விகளையும் சரமாரியா கேட்டு பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. பீகார் மாநில முன்னாள் துணை முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவருமான தேஜஸ்வி யாதவ் சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் பத்திரம், இந்து முஸ்லிம் கோயில், மசூதி இல்லைன்னா 400 இடங்கள் என்று பாஜக காமிச்சுக்கிட்டு வந்த படம் 100 இடங்களை கூட தாண்டாதுன்னு விமர்சனம் செஞ்சிருக்காரு. இஸ்லாமியர்கள் குறித்து பிரதமர் மோடியின் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்திய வரலாற்றுல எந்த பிரதமரும் மோடி அளவுக்கு பிரதமர் பதவியின் கண்ணியத்தை தரம் தாழ்த்தியது கிடையாதுன்னு மோடி தனது பேச்சின் மூலம் வெறுப்ப பரப்பி முதல் கட்ட வாக்குப்பதிவு தமக்கு சாதகமாக இல்லாத பயத்துல பொய்களை கூறி மக்களை திசை திருப்பி பார்க்கறதாகவும், காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதிகள்ல இந்து முஸ்லிம் என்ற வார்த்தைகளே இல்லைன்னு அதுல தெரிவிச்சிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவோட இந்த மாதிரியான பிரச்சாரம் பாஜகவின் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு சாதகமா அமையுமா இல்ல பாதகமாக அமையுமான்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க.